செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அறிவியல் தேர் திட்டம் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல், தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற பாதம் காப்போம் பயிலரங்கில் அந்த மருத்துவமனையின் டீன் திரு பாலாஜிநாதன் பேசியவை, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளரும் நாடுகளின் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுவதை குறிப்பிட்டுள்ள பிரதமர், G20 உச்சி மாநாட்டின்போது இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறியுள்ளார். வளரும் நாடுகளின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நிதியம் ஒன்றை இந்தியா ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளின் உச்சி மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று தொடக்க உரையாற்றினார். சர்வதேச பொருளாதாரத்தை தொற்று நோய்கள், பருவநிலை மாற்றம் மற்றும் உலகின் சில பகுதிகளில் நடைபெற்று வரும் மோதல் சம்பவங்கள் ஆகியவை பாதிக்காத வகையில் வலுப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய தெற்கின் பொருளாதார மற்றும் நிர்வாக மாற்றத்திற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை ஜனநாயகப்படுத்துவது முக்கிய உந்து சக்தியாக விளங்கும் என அவர் கூறியுள்ளார். வாரணாசி அகமதாபாத் இடையேயான சபர்மதி விரைவு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் இருந்த ஒரு பொருளின் மீது மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ள அமைச்சர், பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மாற்று ஏற்பாடுகள் வாயிலாக அவர்கள் பயணத்தை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவியருக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் அறிவியல் தேர் திட்டம் என்ற தலைப்பில் அறிவியல் செயல்முறை விளக்க கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றிய எமது செய்தியாளரின் தொகுப்பு. என்றும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் கல்வி என்பதை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதை நோக்கமாக கொண்டு நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் முதன்முறையாக அறிவியல் தேர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இம்மாத இறுதி வரை மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களிலும் தலா 2 நடுநிலைப்பள்ளி வீதம் 50க்கும் மேற்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி செயல்முறை விளக்கத்தை செய்து காட்டுகிறது. பல உயர் அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் உருவாக்கிய பெருமை கொண்ட திருச்செங்கோடு மலையடிவாரம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் ரத கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. இதில் அடிப்படை அறிவியல் சோதனைகளான ஒலி உருவாக்குதல், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுக்களை கண்டறிதல், மனிதனின் இதய துடிப்பை கண்டறிதல், இடிதாங்கி நிலை மின்னியல், தடய அறிவியலில் பயன்படுத்தப்படும் செயற்கை ரத்தம் உருவாக்குதல், அமில கார சோதனைகள், அழுத்தம் சோதனைகள், வேதியியல் பச்சோந்தி, கோண உந்தம், சிதைவுறுதல் வினை, நியூட்டனின் 3 விதிகள், ஹீலியம் வாயுவை பயன்படுத்தி குரல் மாற்றி பேசுதல், மனித ரத்தத்தின் பிரிவுகளை கண்டறிதல், ஒளி விலகல் என்பன உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அறிவியல் செய்முறைகள் செய்து காட்டப்பட்டன. சுமார் 700 வகையான அறிவியல் சோதனைகளை செய்து காட்டும் வகையில் இந்த அறிவியல் தேர் திட்டம் மாவட்டத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளுக்கு இயக்கப்படுகிறது. இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கத்தை பார்வையிடும் மாணவ மாணவிகள் அறிவியல் தொடர்பான ஆர்வம் தங்களுக்குள் அதிகரித்துள்ளதாகவும், பாடப்புத்தகத்தில் படிப்பதை விட இதுபோன்ற செயல்முறை விளக்கங்கள் தங்களுக்கு எளிதில் புரிகிறது என்றும் மகிழ்வோடு பகிர்கின்றனர். என்னோட பேர் ஷர்மி. நான் நகராட்சி நடுநிலை பள்ளி மலையடிவாரம் திருச்செங்கோட்டில் படிக்கிறேன். எங்கள் பள்ளியில் வந்துட்டு அறிவியல் தேரோட்டம் நடந்துச்சு. இதில் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ரெஷர்னா என்னது, எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக், இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் டெக்ஸ்ட் புக்ஸில் தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி அதை விட இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறது இன்னும் நல்லாவும் புரிஞ்சிச்சு. இது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சௌவர்ணிகா. நான் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மலையடிவாரம் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் அறிவியல் தேரோட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் அந்த சார் நிறைய எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஈஸியாகவும் புரிஞ்சுது. நாங்கள் புக்கில் படிக்கிறத விட அதை பார்த்து இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆசிரியர் மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய முயற்சி இனிவரும் காலங்களில் மேலும் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் என அந்நிறுவன முதல்வர் முனைவர் மு. செல்வம் தெரிவிக்கிறார். ஏறக்குறைய 12,500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதனால் பயன்பெறுகிறார்கள். இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த டெமான்ஸ்ட்ரேஷன் போகிறதுனால குழந்தைகளுக்கு அந்த தியரி ப்ராக்டிக்கலாக அவங்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதிகமான பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அனைத்து மாணவர்களும் அறிவியல் சார்ந்த பாடத்தில்
தங்களுடைய கற்றல் அனுபவங்களை பெற்று அதை கற்றல் விளைவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த அறிவியல் தேரோட்டம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நம் வாழ்வியலுக்கு அடிப்படையாக திகழும் அறிவியலை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளை சுற்றி வரும் இந்த அறிவியல் தேர்த்திட்டம் எதிர்கால விஞ்ஞானிகள் பலரை உருவாக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் பாதம் காப்போம் திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர்களுக்கான பயிலரங்கம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் பாலாஜிநாதன், இந்த திட்டத்தின் கீழ் சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் இழப்பு 50% தடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று மாநிலம் தழுவிய பாத பராமரிப்பு திட்டத்தின் மூலமாக பாதம் பாதுகாப்பும் திட்டம் என்று நமது தமிழக அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கு நடைபெற்றது. நமது தஞ்சை மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 80 மருத்துவ அதிகாரிகள் பங்கு பெற்றார்கள். இதன் மூலமாக மாவட்டத்தில் உள்ள சர்க்கரை நோயாளிகளின் பாதங்களில் புண் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்கிரீனிங் அடிப்படையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக களப்பணியாளர்கள் கண்டறிந்து ஃபுட் அட் ரிஸ்க் அப்படிங்கிற, அதாவது புண் வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பாதங்களை கண்டறிந்து அதனை உடனடியாக அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அதற்குண்டான டெஸ்ட்டுகள் எடுத்து இந்த பாத புண்ணை சரி பண்ணுறதுக்கான அறுவை சிகிச்சையோ அல்லது அதற்கான பிரத்யேக காலனியோ பெற்று புண்ணினால் ஏற்பட்ட பாதிப்பான அந்த கால் அவயத்தையே இழக்கும் நிலையை தடுப்பதற்கான இந்த முயற்சியிலே இன்று களப்பணியாளர்கள் அனைவருக்கும் பயிலரங்கு ஒரு நாள் முழுவதும் ஏறக்குறைய 9 வல்லுநர்களின் மூலமாக நடத்தப்படுகிறது. தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு பயிலரங்கு நடத்தப்படுகிறது. சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண் வராமல் தடுத்தலும், புண் வந்தாலும் அதன் மூலமாக அவர்கள் காலை இழக்கும் நிலைமையை தடுப்பதற்கான முயற்சியாக நமது பாதுகாப்போம் திட்டம் தமிழ்நாடு அரசால் இப்போ சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இது பற்றிய எமது ஈரோடு மாவட்ட செய்தியாளரின் தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மற்றும் திருப்பூர், கோவை மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். பவானி ஆற்றில் உபரி நீராக வெளியேறும் நீரை காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் தேக்கி ஆண்டிற்கு 70 நாட்களுக்கு வினாடிக்கு 250 கனஅடி நீர் வீதம் 1.5 TMC நீரை 6 நீரேற்று நிலையங்கள் வழியாக 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள 1045 குளங்கள், குட்டைகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுகின்றது. இதன் வாயிலாக 24,468 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுகின்றன. இதன் மூலம் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.